அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்மிலே ஒரு சில சகோதரர்கள் இமாம் ஜமாத் நடக்கும் பொழுது தொழுகையில இமாமுக்கு முன்னாடியே எழுந்திருச்சுறாங்க. இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லி முடிக்கிறதில்ல, மம்முமாகிய பின்தொடர்ந்து தொழக்கூடிய நாம வேகமா எந்திரிச்சிடுறோம். இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்ட்டு கொடுத்துட்டு வலைக்கும் ஸலாம் 2வது சலாம் கொடுக்கல, இவர் வேகமா சலாம் கொடுத்துட்டு வேகமா ஓடக்கூடியதை பார்க்குறோம். இதனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் எழுந்து நிலைக்கு வந்தால் தான் நம்ம எழுந்திரிச்சு வரணும். இமாம் சஜிதா போய் அல்லாஹு அக்பர்னு சஜிதா போகிறாரு, நம்ம கடைசியாக நம்ம சஜிதா போகணும். 2வது சஜிதா, ஃபஸ்ட்டு சஜிதா அந்த இமாம அல்லாஹு அக்பர் எழுந்திருக்கிறாரு, எழுந்திரிச்சு வந்த பிறகு தான் நம்ம எழுந்திரிக்கணும். எல்லா விதத்திலும் சரி, இமாமுக்கு ஒருபோதும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, முந்தி சென்று விடக்கூடாது. அப்படி முந்தி நாம் செய்தால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த தொழுகை முந்தி செல்லப்பட்ட தொழுகையாகிவிடும். எதற்கு இமாம் நியமிக்கப்படுகிறோம்? இமாமை பின்தொடர்ந்து நாம் தொழ வேண்டும். அவர் எப்படி செய்கிறாரோ அதுபோன்று நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஹதீஸினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த விஷயத்திலே ஒரு சில சகோதரர்கள் நாம் பொடுபோக்காக விளங்காமல் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை பரிபூர்ணமாக தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.